எஸ்டிபிஐ வர்த்தக அணியின் சார்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியை இன்று சந்தித்தோம். பல்வேறு கோரிக்கைகளை, வணிகர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை எடுத்து சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக தேர்தல் காலம் அறிவித்ததுக்கு பிறகு ஏறத்தாழ தேர்தலின் போது வணிகர்கள் தங்களது வியாபார நிமித்தமாக கொண்டு செல்லுகின்ற பணத்தை ஏறத்தாழ இன்றைய தேதி நிலவரப்படி கிட்டத்தட்ட 151 கோடி ரூபாய் வரைக்கும் பிடிபட்டதாக அறிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். ஆனால் இதில் பெரும்பாலான பொருளாதாரம் வணிகர்கள் சார்ந்ததாக இருக்கிறது. எனவே 50,000 ரூபாய் என்ற அந்த வரையறையை மாற்றி 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதை உயர்த்தி தரணும். அதே போல் இது போன்ற அதாவது தேர்தல் காலகட்டங்களில் கூடுதலான வணிகர்கள் எவ்விதத்திலும் பாதிக்காத வகையில் தேர்தல் ஆணையத்தினுடைய வியூகங்கள் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். இதில் கூடுதலாக இன்னொரு கோரிக்கையை வைத்திருக்கிறோம். குறிப்பாக வணிகர்கள் அதிகமாக கேஸை நம்பி தொழில் செய்கின்ற அந்த நிறுவனங்களுக்கு கடும் தட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கால சூழலில் மாநில அரசு தன்னுடைய பங்கிற்கு மின்சார கட்டணத்தில் 2 ரூபாய் அறிவித்ததுக்கு பிறகும் கூட தேர்தல் காலம் ப்ளஸ் கேஸ் தட்டுப்பாடு இது எல்லாத்தையும் மனசில் வைத்து ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை ஜிஎஸ்டியில் சலுகை வழங்க வேண்டும் அப்படி என்ற அந்த ஒரு கோரிக்கையும் நாங்கள் தேர்தல் அதிகாரி இடத்துல வைத்திருக்கிறோம். இது நியாயமான கோரிக்கை. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் இன்னைக்கு கொண்டு போய் ஒரு பொருளை வாங்கணும் அப்படிங்கிறது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இன்னைக்கு நார்மலாக ஒரு கோயில் திருவிழா வருது அல்லது ஒரு நிகழ்ச்சி வருதுன்னா கூட அதற்கு ஒரு பர்ச்சேஸ் அதாவது பொருட்கள் வாங்கணும்னா கூட அந்த பொருள் அமௌண்ட் பத்தாது நடைமுறையில். எனவே தேர்தல் அதிகாரிகள் இடத்துல நாங்கள் இதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். எல்லா காலகட்டங்களிலும் வணிகர்கள் மாநிலத்தினுடைய வருவாயை, மத்தியனுடைய வருவாயை உயர்த்துகின்ற வணிகர்களுக்கு எது வந்தாலும் வணிகர்கள் பாதிப்பார்கள் என்று சொன்னால் அது ஏற்புடையது அல்ல என்பதைத்தான் சிபிஐனுடைய வர்த்தக அணி சுட்டிக்காட்டி இருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையம் இதை கவனத்தில் கொண்டு 50,000 ரூபாய் என்கின்ற இலக்கிலிருந்து 3 லட்சமாக உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும், ஜிஎஸ்டியினுடைய வரியில சலுகை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். எஸ்டிபிஐ கட்சி வர்த்தக அணி மாநில பொதுச் செயலாளர் முபாரக்.